யூஜி நீட் எக்ஸாம்ஸ்க்கான அப்ளிகேஷன் ப்ராசஸ் முடிஞ்சிருச்சு அப்படின்னு நமக்கு தெரியும். ஸோ இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னா சிட்டி லிஸ்ட்டும் ஹால் டிக்கெட்டும் எப்போ கொடுப்பாங்க, அந்த தகவல் எப்போ வெளிவரும் அப்படிங்கிறத பற்றின ஒரு அப்டேட் வந்திருக்கு. அதை பற்றின கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் இன்னைக்கு வீடியோவில் பார்ப்போம். சிட்டி இன்டிமேஷன் லிஸ்ட் அப்படின்னு சொல்லப்படுற இந்த ஸ்லிப்பும் ஹால் டிக்கெட்டும் ரொம்ப ரொம்ப முக்கியம். அது இல்லாமல் எக்ஸாம் எழுதுறதுக்கு நீங்கள் என்னென்ன டாக்குமெண்ட்ஸும் ரெடியாக வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீட்டுக்கான அந்த விண்ணப்பம் வந்து முடிஞ்சிருச்சு. ஸோ 23 lakhsக்கும் அதிகமான அளவுக்கு அப்ளிகேஷன் ஃபார்ம்ஸ் வந்து சப்மிட் ஆயிருக்கு சோஃபார் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இந்த வருஷத்துக்கான நீட் எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் ஏப்ரல் 26 இந்த சிட்டி இன்டிமேஷன் ஸ்லிப் வழங்கப்படும். இந்த சிட்டி இன்டிமேஷன் ஸ்லிப் அப்படின்னா என்னன்னா, எந்த சிட்டில உங்களுக்கான நீட் தேர்வு நடத்தப்படும் அப்படிங்கிறது அந்த இன்டிமேஷன் ஸ்லிப்ல இருக்கும். ஆனா எந்த சென்டர் அப்படிங்கிறது அந்த இன்டிமேஷன் ஸ்லிப்ல இருக்காது. அந்த இன்டிமேஷன் ஸ்லிப் அப்படிங்கிறது இந்த சிட்டி தாண்டி இன்னும் சில டீடைல்ஸும் அதில் அடங்கியிருக்கும். ஸோ தேர்வு மைய மாவட்டம், அதாவது எந்த சிட்டில உங்களுக்கான எக்ஸாம் நடக்க போகுது அப்படின்னு எக்ஸாக்ட் சென்டர் இல்லாட்டியும் எந்த சிட்டில நீங்க எழுத போறீங்க அப்படிங்கிற டீடைல் இருக்கும், உங்க போட்டோகிராஃப் இருக்கும், உங்க சிக்னேச்சர் இருக்கும், அண்ட் உங்களோட அப்ளிகேஷன் நம்பர், எக்ஸாமுக்கான டேட் அண்ட் உங்களுடைய கொஸ்டின் பேப்பர் என்ன லாங்குவேஜ்ல இருக்கும். இந்த எல்லா டீடைல்ஸும் அந்த சிட்டி இன்டிமேஷன் ஸ்லிப்ல இருக்கும். இந்த டீடைல்ஸ் வச்சு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அந்த ஸ்லிப் எவ்வளவு இம்பார்ட்டன்ட். ஏன்னா அந்த ஸ்லிப்ல இருக்கக்கூடிய எல்லா டீடைல்ஸும் கரெக்டா இருக்கா அப்படிங்கறத நீங்க வெரிஃபை பண்ணி அந்த ஸ்லிப்பை ரொம்ப பத்திரமா வச்சுக்கணும். இதையும் தாண்டி அந்த ஸ்லிப்ல உங்களுக்கு ரொம்ப முக்கியமான அத்தியாவசியமான அந்த நீட் தேர்வு எழுதுறதுக்கான ப்ரொசீஜர்ஸ் அவங்க என்னெல்லாம் ஃபாலோ பண்ணுவாங்க, ப்ரோட்டோகால்ஸ் என்ன ஃபாலோ பண்ணுவாங்க அப்படிங்கறத பத்தின இன்ஃபர்மேஷனும் இருக்கும். இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். உங்களுக்கே தெரியும் நீட் எக்ஸாம் ஹால்குள்ள உங்களை அனுமதிக்கிறதுக்கு முன்னாடி என்னென்ன மாதிரி ப்ரோட்டோகால்ஸ்லாம் ஸ்ட்ரிக்டா இருக்கும் அப்படிங்கிறது நம்ம வருஷம் பார்க்குற விஷயம் தான். அதனால இந்த ஸ்லிப்ல அதுக்கான இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த இன்ஃபர்மேஷனை படிச்சு முன்கூட்டியே உங்களுக்கு தேவையான ப்ரிப்பரேஷன் நீங்க பண்ணிக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், லேபிள் ஒட்டாத, டிசைன்ஸ் இல்லாத ஒரு டிரான்ஸ்பரண்ட் வாட்டர் பாட்டில் தான் நீங்க எடுத்துட்டு போகணும். பேரண்ட் சிக்னேச்சர் இருக்கணும், உங்களுடைய போட்டோகிராஃப் இருக்கணும், உங்களுடைய ஐடி ஏதாவது ஒரு ப்ரூஃப் நீங்க வச்சிருக்கணும். ஸோ இந்த மாதிரி பேசிக் இன்ஃபர்மேஷன்லாம் என்ன அப்படிங்கிறத படிச்சுட்டு அதுக்கு நீங்க ப்ரிப்பேர் ஆகணும். அதுக்கான டாக்குமெண்ட்ஸ் ஏதாவது ஒன்று இல்லை அப்படின்னா அதுக்கெல்லாம் ப்ரிப்பேர் ஆகிக்கோங்க. அதுக்காக தான் வந்து இந்த இன்டிமேஷன் ஸ்லிப் கொடுக்குறாங்க. இது மட்டும் இல்லாம உங்களுடைய ஜெண்டர் என்ன, உங்களுடைய அப்பா பெயர், உங்களுடைய போட்டோகிராஃப், அப்புறம் எக்ஸாம் டேட், நீங்க வந்து சப்போஸ் டிசேபிள்னா உங்களுடைய டிசபிலிட்டியோட கேட்டகரி என்ன, இந்த மாதிரி சில டீடைல்ஸும் அதுல வந்து இருக்கும். ஸோ அதையும் நீங்க படிச்சு பார்த்துக்கோங்க. அண்ட் ரொம்ப முக்கியமா எக்ஸாமுக்கு என்ன டைம்ல நீங்க ஹால்குள்ள போகணும், எந்த டைமுக்கு மேல போனா அனுமதி கிடையாது, இந்த மாதிரி ரொம்ப குரூஷியலான இன்ஃபர்மேஷனும் அதுல இருக்கும். ஸோ இதையும் படிச்சுட்டு அதை வந்து ஸ்ட்ரிக்டா நீங்க ஃபாலோ பண்ண வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். இந்த சிட்டி இன்டிமேஷன் ஸ்லிப் ஏப்ரல் 26 ரிலீஸ் பண்றாங்க. அண்ட் ஹால் டிக்கெட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா மே 1 இருந்து ரிலீஸ் ஆகும். ஸோ இதெல்லாம் இம்பார்ட்டன்ட் டேட்ஸ் அண்ட் இம்பார்ட்டன்ட் இன்ஃபர்மேஷன். இதை நோட் பண்ணிக்கோங்க. நீங்களோ இல்லை உங்க வீட்டில் யாராவதோ இல்லை உங்க ஃப்ரெண்ட்ஸோ நீட் தேர்வு எழுதுறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் அவங்க கூட இந்த வீடியோ ஷேர் பண்ணி அவங்களுக்கும் தெரியப்படுத்துங்க. ஏதாவது டவுட்ஸ் இருக்குன்னா தாராளமாக அதை கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க, அதுக்கான ரிப்ளைஸ் நான் கொடுக்குறேன். இதே மாதிரி இன்னொரு யூஸ்ஃபுல் தகவலோட நான் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். Until then, it's bye from Jane. நன்றி, வணக்கம்.